கல்லர் வாய்ஸ் நேயர்களுக்கு வினோத் நந்தியரின் அன்பான வணக்கம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணம் ஆஸ்டின் நகரத்திற்கு வருகை தந்திருக்கும் இன்னிசை ஏந்தல் திருபுவனம் குரு ஆத்மநாபன் அவர்களோடு இன்றைய நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்காக சொல்லுங்களேன். என்னுடைய பெயர் திருபுவனம் ஜி ஆத்மநாதன். தஞ்சை மாவட்டத்தில் சாலியமங்கலம் பக்கத்தில் ஒரு திருபுவனங்கிற ஒரு கிராமம். என் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய தந்தையார் எம்என் குருமூர்த்தி, தாயார் சந்தானலட்சுமி. என்னுடைய தந்தையார் ஒரு 15 ஆண்டு காலம் எங்கள் ஊர் கிராமத்து பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர். என்னுடைய தாய் வழி தாத்தா நாகலூரில் கண்ணுசாமி. அவர் ஒரு சிறந்த ஹார்மோனிய வித்வான். எங்கள் பெரிய தாத்தா ரத்னசாமி, அவர் நல்லா கஞ்சிரா வாசிப்பார். எப்போவுமே இசை மயமாக இருக்கும் எங்கள் தாத்தா வீடு. நான் சின்ன 5 வயது வரலையும் எங்கள் தாத்தா விட்டு தான் நான் வளர்ந்தேன். அப்போ இந்த மார்கழி மாதம் 30 நாளும் பஜனை நடக்கும் எங்கள் தாத்தா வீட்டில். அந்த பஜனை பாட்டெலாம் நிறைய கேட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வயசில் என்னுடைய 10 வயசுலலாம் எங்கள் தாத்தா எனக்கு நிறைய பக்தி பாடலை சொல்லி கொடுத்துருக்கார். அவர் சொல்லிக் கொடுத்த பாடலாம் கேபி சுந்தரம்பாள் பாடினது, தியாகராஜ பாதர் பாடினது, சிறுகுளத்தூர் சாமா பாடினது. இந்த பாடலாம் இன்னும் என்னுடைய நினைவிலே இருக்குது. அந்த ஒரு தாக்கம் தான் இசையை முறையாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு தஞ்சையில் பிரபலியமாக இருந்த என்னுடைய குருநாதர் போழகுடி கணேசியர், ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர், ஒரு பாரதியார் மாதிரி என்னுடைய ஆசிரியர். அவர்கிட்ட என்னுடைய பள்ளி ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் கொண்டு சேர்த்து விட்டார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம். அந்த ஒரு 2 ஆண்டுகளில் எனக்கு அந்த இசையை அவர் பயிற்சி கொடுத்து எனக்கு அரங்கேற்றம் பண்ணார். என்னுடைய குருநாதர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தலைமையில் பிரம்மாண்டமாக நவநீத கிருஷ்ணன் கோயிலில் ஒரு பெரிய திருமணம் மாதிரி நடத்தினார் என்னுடைய அப்பா. அப்போ தான் எங்கள் தாத்தா கண்ணுசாமி, எங்கள் தாத்தா அவருக்கு ரொம்ப ஆசை, நாம் சாதிக்க முடியாததை நம்ம பேரன் சாதிச்சிட்டானேன்ட்டு எனக்கு அவர் ஒரு வைர மோதிரத்தை எனக்கு அப்போ பரிசாக கொடுத்தார். அதை நான் இன்றைக்கி அதை பத்திரமா நான் அதை கையில் போட்டிருக்கேன். இப்படி தான் என்னுடைய இசை வாழ்க்கை தொடங்கியது. அதுக்கப்புறம் நிறைய கச்சேரிகள் நிறைய வர ஆரம்பிச்சது. அந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு 10 ஆண்டுகள் 78 என்னுடைய இசை பயணம் தொடங்கியது. 78லேருந்து 88 வரலையும் அங்கே தஞ்சையில் தான் தஞ்சை அந்த மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், மற்றபடி திருச்சி, மதுரை, இப்படி எல்லா இடத்துலையும் என்னுடைய கச்சேரி நிறைய நடந்துக்கிட்டே இருந்துச்சு. 92 தான் நான் சென்னையை நோக்கி வந்தேன். ஏன்னா அந்த இசை வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான துறை சென்னைங்கிறது எல்லோரும் சொன்னாங்க. அதனால் சென்னையை நோக்கி ஒரு 8 ஆண்டுகள் வயலின் சக்கரவர்த்தி குன்னுக்குடி வைத்தியநாதன் சார்கிட்ட அவருடைய மியூசிக் கம்போசிங்கில் அவருக்கு உதவியாளராக நான் இருந்தேன். அதனால தான் இப்போ நிறையா என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 40 ஆல்பத்துக்கு மேலே என்னுடைய மாணவிகளை உருவாக்கி தயார் பண்ணி இசை அமைச்சிருக்கேன்னா அவர்கிட்ட இருந்ததில் அது எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் என்னோட குருநாதர்கிட்ட நான் இசையை கற்றுக்கும் போதே இசையரசி தஞ்சாவூர் பிரேமா அவங்கள்ட்ட நிறைய புரந்தரதாசர் தேவர் நாமாலாம் நிறைய கற்றுருக்கேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் தஞ்சாவூர் உதயசங்கர் ஜோஷி, அவரும் என்னுடைய ஆசிரியரோட மாணவர். அவர்கிட்ட நிறையா தமிழ் இசையை கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். தமிழ் கீதம், தமிழ் வர்ணம், தமிழ் கீர்த்தனைகள் நிறைய உதயசங்கர் ஜோஷி சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நான் சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகள் 1997லேருந்து 2000 வரலையும் தமிழ் இசை கல்லூரியில் இசை விரிவுரையாளராக ஒரு 3 ஆண்டுகள் பணியாற்றினேன். அப்புறம் நானே ஒரு இசைக்கடல் பண்பாட்டு அறக்கட்டளைன்னு உருவாக்கி நிறைய மாணவர்களை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்களுக்கு மேலே அமெரிக்காவில் என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க. உலகம் பூரா இருக்காங்க. அதில் அமெரிக்காவில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அப்படி என்னுடைய இசை பயணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப மிக சிறப்புங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு குறிப்பாக தமிழிசை மீது எப்போது ஆர்வம் வந்தது? இப்போ நீங்கள் உங்களோட ஆசான்கள் பற்றிலாம் சொல்லியிருக்கீங்க. அதில் குறிப்பாக தமிழிசை மீது எப்போது ஆர்வம் வந்ததுங்கிறது எங்களுக்கு சொல்லுங்களேன். என்னுடைய அதாவது 98 ஆரம்பித்து
ஆமாம். ஒரு 98, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வந்து மன்னிக்கணும், 78ல் ஆரம்பித்த என்னுடைய இசை பயணம் 88, 98ல் வந்து நான் வந்து தமிழிசை கல்லூரியில் வந்து விரிவுரையாளராக நான் சேரும்போது, அப்போ வந்து இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது தமிழிசை தான். நான் கற்றுக்கிட்டது பூரா தெலுங்கு, சமஸ்கிருதம், கன்னடம், இப்படி தான் நிறையா நான் வந்து என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்தது. அதுதான் கச்சேரிலையும் பாடிக்கிட்டு இருந்தோம், தமிழையும் பாடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் முழுமையான தமிழிசைக்கு வந்ததுக்கு வந்து இந்த தமிழிசை கல்லூரியில் நான் வந்து ஆசிரியராக 3 ஆண்டுகள் இருந்தது தான் அந்த தமிழிசை மேலே ஈடுபாடு வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம். அதுக்கப்புறம் தான் நான் முழுமையாக தமிழிசையை எடுத்து பாட ஆரம்பித்தேன். அப்போ வந்து தமிழிசையை நான் வந்து பாடும்போது ஒரு முறை வந்து தஞ்சாவூரில் வந்து ராமநாதன் செட்டியார் ஹால்னு அப்போ ஒரு பெரிய அரங்கம், இப்போ அந்த அரங்கம் இல்லை. அந்த அரங்கத்தில் என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கும்போது தஞ்சாவூரில் அப்போ பதிவுத்துறையில் ரிஜிஸ்டராக இருந்த சிவகாமி சுந்தரி அம்மா வந்து என்னுடைய கச்சேரியை வந்து கேட்டாங்க. கேட்டுட்டு, தம்பி ரொம்ப அருமையாக பாடினீங்க, என்னுடைய வேண்டுகோள் வள்ளலாருடைய அருட்பாவிலேருந்து ஒரு பாட்டுனாலும் உங்கள் கச்சேரியில் பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு பாடல் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 18 மணி நேரத்துக்கு நான் அந்த ரெக்கார்டரே என்னுடைய இது அருட்பாவை நான் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு விதை போட்டது சிவகாம சுந்தரி அம்மா தான். நீங்கள் அருட்பாவில் வந்து நிறையா இப்போ இது திருக்கதம் திறத்தல், ஞான செருகி, பிள்ளை சிறுவிண்ணப்பம், பெருவிண்ணப்பம், அடுத்தபடியாக நிறைய வந்து தனிப்பாடல்கள், இது மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 18-19 மணிக்கு மேலே வந்து நான் ரெக்கார்டு கொடுத்துருக்கேன் அருள்பாவில். அது வந்து அந்த வள்ளல் பெருமான் வந்து ஒரு பெரிய அருள் வந்து அவருக்கு ஒரு எங்கள் கிராமத்திலே ஒரு அருள்ஜோதி ஆனந்த தெய்வம்னு ஒரு பெருமானுக்கு ஒரு கோயிலை கட்டியிருக்கேன். அது அப்புறம் வந்து மலேசியாவிலேருந்து டாக்டர் செல்வ மாதரசின்னு அந்த வந்து பார்த்தாங்க. அந்த கோயிலை பார்த்துட்டு அவங்க இன்றைக்கி பிரம்மாண்டமாக தர்மசாலை, பெரிய மக்கள் வந்து இது தியானம் பண்ணுறதுக்கு தியான மண்டபம் இதெல்லாம் கட்டி கொடுத்து இன்றைக்கி ஒரு பிரபல்யமாக இருக்குது. நிறைய தர்ம காரியங்கள் நடக்குது. டெய்லி கஞ்சி எங்களுக்கு காலங்காத்தால் கஞ்சி ஊற்றுறாங்க, இது பூசை தண்ணிக்கு சாப்பாடு போடுறாங்க. எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கிட்டு, ஊர் மக்களும் அதை பங்கெடுத்துக்கிட்டு அந்த கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த வள்ளல் பெருமானுடைய கோயில். ஐயா, உங்களது இசை பயணத்தை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். இசை பயணம் இப்போ நான் சொன்னது பூரா இசை பயணம் தான். வேறு என்ன சொல்ல, குறிப்பாக ஏதாவது மைல்கல் மாதிரி சில சிறப்புகள்லாம் எங்களுக்கு வந்து இப்போ இன்னிசை ஏந்தல் பட்டம் கிடைச்சிருக்கு. அது மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு சிறப்பான தருணங்கள்? ஒரு சிறப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய உலகத்தமிழ் மாநாட்டில் அப்போ இருந்த முதல்வர் அந்த ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு உலகத்தமிழ் மாநாட்டில் எனக்கு நிகழ்ச்சி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து செம்மொழி மாநாட்டில் அந்த அப்பொழுது இருந்த கலைஞர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் எனக்கு செம்மொழி மாநாட்டில் கொடுத்தாங்க. அந்த உலகத்தமிழ் மாநாட்டிலையும் செம்மொழி மாநாட்டிலையும் பாடின பெருமைங்கிறது எனக்கு தான். அதே மாதிரி நான் வந்து இசை பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கச்சேரிக்கு மேலே இதுவரையும் பண்ணியிருப்பேன். நான் 1000 கச்சேரிக்கு மேலே இருக்கும். அதோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சங்க இலக்கியங்களை எடுத்து புறநானூற்று பாடல், சிலப்பதிகாரம், இதெல்லாம் வந்து அப்புறம் முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை இவர்களுடைய பாடலெல்லாம் எடுத்து நிறைய வெளியில் கொண்டு வந்திருக்கேன் நான். அப்புறம் பாரதிதாசன், பாரதியார், நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, கோபாலகிருஷ்ண பாரதியார், இதெல்லாம் நிறைய அந்த பாடல்களை வந்து நான் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நந்தனார் சரித்திரத்தில் வந்து நந்தனா, நான் இந்திரா பார்த்தசாரதியோடைய நந்தன் கதையில் நந்தனா நான் தான் வந்து அதில் வந்து ஹீரோவாக நடித்தேன். அதுதான் அது அது இந்தியாவிலேயே வந்து அது தென் மாநிலத்திலேயே முதலாவது நாடகமாக வந்து தேர்வு பெற்று அது வந்து டெல்லியில் சங்கீத நாடக அகாடமியில் நடந்து பெரிய பரிசு பெற்ற ஒரு நாடகம். அது உலகம் பூரா வந்து இப்போ அமெரிக்காவிலே அது பலமுறை நடந்திருக்கு அந்த நாடகம். அதுக்கப்புறம் கொங்கை தீனூர் கோவலனா நான் நடித்தேன். அதுவும் பாடிக்கொண்டே நடிக்கிறது. இது பாடிக்கிட்டு இந்திரா பார்த்தசாரதியோட பத்மஸ்ரீ வாங்கின பெரிய ரைட்டர் இந்திரா பார்த்தசாரதி, அவருடைய நந்தன் கதையிலையும் கொங்கை தீலையும் நான் தான் வந்து ஹீரோவாக நடித்து அந்த நாடகங்கள் வந்து வெளியில் வந்து அதுக்கு பெரிய புகழ் கிடைச்சிது எனக்கு. சிறப்புங்க ஐயா. இப்போ வந்து தமிழ் இசைக்கும் கர்நாடக இசைக்கும் உள்ள வேறுபாடுகள்லாம் என்னங்க ஐயா? வேறுபாடெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது நம் தமிழ் இசைக்கு வந்து நாம் கிடைச்ச பண்கள் வந்து ஒரு 20 பண் கிடைச்சது.
இந்த 20 பண்களுடைய பரிமாண வளர்ச்சி தான் அந்த இத்தனை ராகங்கள் உருவானது. அது வந்து பெயர் மாற்றப்பட்டது, கர்நாடக இசைன்னு பெயர் மாற்றப்பட்டது வழியே தமிழ் இசை ஆதி காலத்தில் உருவானது. சிலப்பதிகாரத்திலேயே இசை நுணுக்கங்களையும் நாட்டிய சாஸ்திரத்திலையும் இளங்கோவடிகள் சொல்லியிருக்கார், நமக்கு நிறையா சொல்லியிருக்கார். அதனால் நாம் அந்த இசை கர்நாடக இசைன்னு இப்போ சொல்லப்படுகிற அந்த நம்ம பண்ணிசைக்கு தான் மூல காரணமே. அதுலேருந்து வந்தது தான் கர்நாடக இசை. கர்நாடக இசைன்னு ஒன்று புதுசாக ஒரு யாரும் உருவாக்கி கொண்டு வந்து அங்கே வந்து வைக்கல. இதுதான் நம்மளுடைய பெரிய முகவரியே, நம்மளுடைய முகவரியே இதான். இதை நாம் வந்து இதை மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, இந்த செய்திகள் மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து இதை நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டோம். அதனால இப்போ நம்ம அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கோம். நன்றிங்க ஐயா. தமிழிசையை கற்க வந்து வயது வித்தியாசம் ஏதாவது தேவையா? அதாவது சிறுவர் சிறுமியர் தான் கற்க முடியுமா, அல்லது வயதில் பெரியவர்களும் கற்க முடியுமா? இப்போ தமிழிசையை வந்து சிறுவர் சிறுமியை கற்பதால் அவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள்லாம் என்னென்ன, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த வயசில் வேணாலும் சங்கீதம் கற்றுக்கலாம். ஆர்வம் இருந்தால் எப்பவும் கற்றுக்கலாம். 30 வயசில் ஜிஎன் பாலசுப்ரமணியங்கிற ஒரு பெரிய மகா மேதை கற்றுக்கிட்டாரு. 35 வயசில் உலக புகழ் அடைஞ்சிட்டார். அதில் எப்போ வேணாலும் நமக்கு புகழ் கிடைக்கிறதெல்லாம் அது இசையில் நமக்கு எந்த வயசுலையும் அதை சாதிக்கலாம் வந்து. ஆனால் இதில் ஒரு பெரிய நன்மை, இசை கற்றுக்கிட்டா என்ன நன்மைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பெரிய மூச்சு பயிற்சி, பிராணாயம் கிடைக்கும். அதை பாருங்கள், இந்த ஸ்வரம் பாடும் சசரி ரி க க ம ப ப த த நீ நீ ச ச ச நீ நீ த த ப ப ம ம க க ரி ரி ச ச, மூச்சு எடுத்து மூச்சு வெளியிடுறான். இது பெரிய மூச்சு பயிற்சி. ரெண்டாவது, ஒரு வந்து அப்நார்மல் மெமரி பவர், நிறைய மெமரி பவர் இந்த குழந்தைகளுக்கு வந்து தன்னால் அந்த இசை கற்றுக்கிட்டா வந்துடும். மூணாவது, பெரியவங்கள்ட்ட பக்தி மரியாதை எல்லாம் வந்துடும். நாலாவது, ஒரு 18-20 வயசில் ஒரு தடுமாற்றமான ஒரு வயசில் வந்து தனக்கு தானே ஒரு கண்ட்ரோல், நாம் இந்த உலகத்துக்கு ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும். 5வது தான் பாடுறது, புகழடைகிறதுலாம் 5வது தான். இந்த 4 கிடைக்கிறதே பெரிய புண்ணியம். இசையை வந்து இது நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்காம எல்லாரும் அந்த குழந்தைய ஒரு 5 வயசு 6 வயசு ஆடிச்சுன்னா அது இசையில் நீங்கள் அந்த குழந்தைய சேர்த்து விட்டிங்கன்னா இந்த உலகத்துக்கே ஒரு நல்ல குழந்தையாக நாம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். நன்றிங்க ஐயா. உங்களது இசை மாணவர்கள் வந்து பல நாடுகளிலும் இருக்காங்க. நீங்கள் வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து சென்று தமிழிசை பயிற்சி வகுப்பு நடத்துறீங்க. உங்களிடம் மாணவர்கள் விரும்பினால் எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்வது? நீங்கள் வந்து ஆன்லைன்லையும் பயிற்சி கொடுப்பதாக நாங்கள் அறிகிறோம். உங்களுடைய தற்போதைய அமெரிக்க பயணம் பற்றியும் உங்களிடம் தமிழிசை கற்பது எவ்வாறு என்பதை பற்றியும் நேயர்களுக்கு சொல்லுங்களேன் ஐயா. நிறைய வந்து இப்போ அமெரிக்காவில் இப்போ 5வது முறையாக வந்திருக்கேன் அமெரிக்காவுக்கு. அதுக்கு முன்னாடி ரங்கூனில் போய் ஒரு பெரிய எம்டிஎஸ்ன்னு, அங்கே ஒரு எம்டிஎஸ் இருக்கு இதில் ரங்கூனில். அங்கே வந்து அங்கே ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு 10 நாள்லேயே ஒரு 40-50 பேரை பாட வச்சேன், மேடையில் பாட வச்சேன். அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில், அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இது மாதிரி இந்த நாடுகளாக போய் நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கோம். எல்லா இடத்துலையும் மாணவர்கள் இருக்காங்க. இது வந்து நம்ம இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து இப்போ ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக நம்ம வாத்தியாரை பார்த்துக்கலாம், நம்ம ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜி வளர்ந்ததால் அது இந்த இசை கற்றுக்கிறது ஒரு வீட்டில் தான் வந்து கற்றுக்கணுங்கிற இதெல்லாம் மாறி போய் இப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி ஆர்வம் உள்ளவர்கள் நிச்சயமாக என்னை தொடர்பு கொண்டால் கற்றுக் கொடுக்கலாம். நன்றிங்க ஐயா. இப்போ நீங்கள் வந்து சங்க இலக்கியத்திலேருந்து புறநானூற்றுலேருந்து ஏதாவது ஒரு பாடல் எங்கள் நேருக்கு பாடுங்களேன். நிறையா பாடியிருக்கேன். ஒரு பாட்டு பாடுறேன். இது வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஒரு பாட்டை சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய ஆசிரியர்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்து அவர்கள் மனம் நோகாதபடி கல்வி கற்றால் அந்த கல்வி சிறப்பான கல்வியாக அமையும் அப்படிங்கிறார். அப்புறம் கல்வி கற்றால் அரசனுக்கு சமமான நிலைக்கு நாம் அடையலாங்கிற சொல்கிறார். அதாவது ஒரு தாயும் மனம் திரியும் அப்படி, அதாவது ஒரு 4-5 குழந்தைகள் இருக்கும்போது ஒரு அறிவுள்ள பிள்ளை, கல்வி கற்ற பிள்ளைன்னா அது மேலே தான் பாசம் ஜாஸ்தியாக இருக்கும் தாய்க்குன்னு சொல்கிறார். ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை பாடுறேன், கேளுங்க. உற்றுழி உதவியும்
ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. ஊற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்னு உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். பிறப்போரன்னு உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாதவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாருள்ளும். அறிவுடையோனாறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண்படுமே. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண்படுமே. ஊற்றுடி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. கற்றல் நன்றே. கற்றல் நன்றே. ஐயா, மிகவும் சிறப்பு. நீங்கள் இத்தனை மணி நேரம் எங்களுக்காக ஒதுக்கி தமிழிசையை பற்றி கலர் வாய்ஸ் நேயர்களுக்கு நீங்கள் பேட்டி கொடுத்தது மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. நன்றி. அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும்.